ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக சேர்ந்து பெரம்பலூர்லேருந்து ஊட்டிக்கு ட்ரிப் போயிருந்தோம். விடியகாலை 2 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். ஆத்தூர், சேலம், ஈரோடு, பெருந்துறை, அன்னூர், அவினாசி அந்த வழியாக மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறது தான் பிளானு. காலையிலே நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங்கே கிளம்புனதுனால ரோடு டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் ஆத்தூர் ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். பெருசாக டிராஃபிக் எதுவும் இல்லை, சீக்கிரமாக போயிட்டோம். நாங்கள் விஜயமங்கலம் டோல் பக்கத்தில் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பெரம்பலூர்லேருந்து ஊட்டி போகணும்னு நினைக்கிறவங்க துறையூர் வழியாக போகிறத விட ஆத்தூர், சேலம் வழியாக போனீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். ரோடும் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு 9:30 போலலாம் மேட்டுப்பாளையத்துக்கு வந்துட்டோம். மேட்டுப்பாளையத்தில் இருக்க A2Bயில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லாருமே பக்கத்தில் பிளாக் டெண்டரில் அன்றைக்கி விளையாடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிளாக் டெண்டர் கிளம்பிட்டோம். நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது இங்கே தான் என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 1990 ரூபா, 1090 ருபீஸு. சின்ன பசங்களுக்கு வந்து 850 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. 10 மணிக்கு மேலே தான் பார்க்கிங் வந்து பார்க் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனால் 9:45லேருந்தே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் டிக்கெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே பசங்க எல்லாமே இங்கே வந்து நல்லா ஒரு ஃபோட்டோ ஸ்பேஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பசங்க எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஃபோட்டோ பிளேஸ் இருக்கும். இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. வாட்டர் ரைடு எல்லாமே 11 o'clock மேலே தான் ஆரம்பிக்கும். லாக்கர்ஸும் அவைலபிள். நீங்கள் முக்கியமான திங்ஸ் எதுவும் வைக்கணுன்னா லாக்கர்ஸில் வச்சுக்கலாம். இந்த ஒரு கிராமத்து பக்கம்லாம் அந்த கட்ட வண்டி சொல்லுவாங்களா, அந்த டைப்பில் குடில் மாதிரி அமைச்சு முன்னாடி மாடு செட்டப்லாம் வச்சு ஃபோட்டோ ஸ்பேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வாட்டர் ரைடு வந்து 11 o'clock தான் ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே ட்ரை கேம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இல்யூஷன் ரைடுன்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ளே நிற்கும் போது நம்மளே சொல்லண்டு வர மாதிரி இருக்கும். அந்த இதையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மிரர் மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறும் கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே லைட்டிங்ஸ் மட்டும் மாறி மாறி வந்துகிட்ருக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. முடிச்சுட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நல்ல பெரிய பார்க். ஆனால் 1000 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். நிறைய ட்ரை கேம்ஸும் இருக்குது, 30+ வாட்டர் கேம்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ரைடு எல்லாமே குழந்தைங்களும் லேடிஸ் மட்டும்தான் விளையாட முடியும். ஜென்ஸுக்கு இது அலோடு இல்லை. அங்கேயே வந்து போர்டு வச்சுருக்காங்க. நிறைய ஸ்லைடர்லாம் இருக்குது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே வந்து லஞ்ச் அலோடு இல்லை. வெளியிலேருந்து லஞ்ச் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கேயே தான் லஞ்ச் கொடுப்பாங்க. அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே லஞ்சு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை. அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ரைடு எல்லாமே லேடிஸும் கிட்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். இதில் வந்து கிட்ஸ் நல்லா டூ மேன் பால் அப்படின்னு ஒரு கேமு. இது வந்து நல்லா பசங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. இதில் நிறைய லேடிஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு தான் நிறைய ட்ரை கேம்ஸ் இருக்குது. ரைன் டான்ஸு, லக்கி ஃபால்ஸு எல்லாமே இருக்குது. ஸ்லைடர் எல்லாத்துலேயும் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து வேவ் பூல். ட்ராப் அண்ட் ட்விஸ்ட் டவர். இது வந்து இதில் வந்து ரொம்ப பயம்லாம் இல்லை. பார்க்கும்போது பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப பயம்லாம் இல்லை.
இந்த ஒரு ரைடு மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் ரைடு. கொஞ்சம் நல்லா தைரியமான ஆளாக இருந்தால் போங்க. ஆனால் போனதுக்கப்புறம் நிறைய பேர் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் பயமாக இருக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக இருந்தீங்கன்னா இந்த ரைடையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இருந்துச்சு. வாட்டர் ரைடு, லேண்ட் ரைடு எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 3:00 வரைக்கும் தான் விளையாண்டோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லவும், சரி நம்ம ஊட்டி போகணும், நைட்டில் மலை மேலே ஏற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3:00 வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்துட்டோம் எல்லோரும். இந்த ரைடும் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுவும் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இந்த ரைடு போகலாம். எதுவுமே கொஞ்சம் பயப்படுற மாதிரி எந்த எதுவுமே இல்லை, எல்லாமே ஜாலியாக நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேட்டர்பில்லர் ட்ரெயின், இந்த ரைடு இன்னும் நிறைய இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 11 மணிக்கு மேலே அவங்க எல்லாமே வந்து வாட்டர் கேம்ஸ் ஆரம்பித்தோடனே வாட்டர் கேமுக்கு போயிட்டாங்க. எல்லாமே இந்த ரெயின் டான்ஸு, மியூசிக் நல்லா மியூசிக் போயிட்டே இருக்கும். பசங்க நல்லா மழை பெய்கிற மாதிரி அந்த ஃபீலில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் அலோடு, இதில் ஜென்ட்ஸ் அலோடு இல்லை. அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க. கிட்ஸுக்கு இது விளையாடணும், ஏஜ் லிமிட்டடும் வச்சுருக்காங்க. இந்தந்த கேம்ஸ் இவங்க தான் விளையாடணும்னு சொல்லி ஏஜ் லிமிட்டும் வச்சுருக்காங்க. இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இந்த ரைடு. இன்னும் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் கேம்ஸ் நிறைய இருக்குது. அட்வென்ச்சர் ரைடு நிறைய இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 1450 பே பண்ணணும். நாங்கள் அது எதுவும் பே பண்ணல. நார்மலாக அடல்ட்டுக்கும் கிட்ஸுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். இதிலே வந்து நிறைய கேம் இருக்குது, நிறைய நீங்கள் விளையாடலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த போட் ரைடு தான் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துலலாம் பசங்க ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு வரவே இல்லை. நாங்களும் இந்த ஸ்லைடர்லலாம் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். நிறைய கேம் இருக்குது. பசங்களுக்கு தான், சின்ன பசங்களுக்கு தான் நிறைய கேம் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 3:00 போலலாம் நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வந்து லஞ்சு நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஊட்டியில் வந்து ரொம்ப இருட்டினதுக்கப்புறம் மலை ஏறினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெளிச்சத்துலேயே ஏறிட்டோம். ஊட்டியில் வந்து நாங்கள் பொன்மாரி ரெசிடென்சியில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு டே ஃபுல்லாக அன்றைக்கி பசங்க எல்லாம் நல்லா தண்ணியில் விளையாண்டதுனால டயர்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரூம் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கி எழுந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இட்லி, பொங்கல், தோசை, வடை, கேசரி, சாம்பார் சட்னி இவ்வளோதான். ரொம்ப சட்டிலாக வச்சுருந்தாங்க, நிறைய மெனு ஐட்டம்லாம் இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் எங்கே போனோம், என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.